எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து அதிகமாக பார்க்கப்படுறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயங்கள் வந்து இப்போ வித்தியாசமாக பார்க்கப்படுது. இந்த குரு தெய்வம், இந்த தெய்வம் ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா வந்து அதிகமாக வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் மாதிரியே இருக்கும். எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம், நிறைய செலவு பண்ணி கொண்டாடுவோம். ஆனால் இந்த கல்விக்கு வந்து வரும்போது நம்ம வந்து அதில் அதிகமான ஈடுபாடுகள் இது வரைக்கும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த கிராமத்தில் உண்மையிலே கல்விக்கான முக்கியத்துவத்தை இந்த பாதி அறக்கட்டளை நீங்கள் பார்க்கலாம். வேற எந்த இது நீங்கள் சரௌண்டிங்கில் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் கல்வி முன்னேற்றத்துக்காக, அது மூலமாக பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும், அது மூலம் வாழ்க்கைக்காக முன்னேற்றத்துக்காகவும் இன்னும் போராடுகின்ற ஒரு அறக்கட்டளையை வந்து இந்த பாதி அறக்கட்டளை. அதுக்காக வந்து அவங்க வந்து நான் மனவர பாராட்டுறேன். ஒரு சில விஷயங்கள் பெற்றோருக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என்ன எங்கள் 2 பேரையும் வந்து ஒரு பேராசிரியர் ஆர்வம் வச்சிருக்கு. நான் வந்து அவர் சார் சொன்னார், நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னார். தேசிய அளவில் தேசிய தலைவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, நம்ம சமூக தலைவர்கள் எப்படி பார்த்தாங்க. நம்ம வந்து அம்பேத்கர் ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, ஆனால் அம்பேத்கர் வந்து ஜாதிய தலைவர் மாதிரி பார்த்துருந்தான் அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லை. அவர் தேசிய தலைவர். அவர் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இதில் வந்து யாரெல்லாம் வருவாங்க எல்லாருமே குறிப்பா நம்ம சமுதாயத்தில் அதிகமா இருக்கு. ஒடுக்கப்பட்டனாலே நம்ம சமுதாயத்தில் அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து பெண்கள், இப்படி வந்து இன்னும் மற்ற சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இருக்காங்க. அப்போ அவர் வந்து ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு தான் அவர் வந்து போராடினார், சட்டத்தெல்லாம் நிர்ணயம் பண்ணாரு. இப்போ வந்து நம்ம சமுதாயம் மட்டுமா வந்து ரிசர்வேஷன் வந்து நம்ம பயனாளிட்டு இருக்கோம். அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, அந்த சலுகை அப்படிங்கிறது நம்ம மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகம் அனைவரும் வந்து இந்த சலுகை வந்து பயன்படுத்தி இருக்கோம். அப்போ இவரை வந்து ஒரு ஜாதிய தலைவராக பார்க்கறதுல எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. யாரை வந்து ஜாதிய தலைவராக பார்க்கறதுக்கு நியாயமே கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அவர் அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், சலுகையை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் அடிப்படையா சமூக பொருளாதாரத்தை வந்து அடிப்படையா தாழ்ந்த நிலையில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கல்வி மூலமா நிறைய அவங்களுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. இதே பாயிண்ட் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன். இப்போ நீங்க பெற்றோர்கள் வந்து ஒரு பாத்தீங்கன்னா சில சில குழந்தைகள்லாம் இங்க இருக்கு. இப்போ இந்த குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பெரிய ஸ்டேஜ் வச்சிருக்காங்க, 2 பேர் உட்காந்துருக்காங்க பேசுறதுக்கு. அது சுற்றி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து பார்வையாளர் வராங்க, எல்லாருமே வராங்க, நம்ம அப்பா வராங்க, நம்ம சொந்தக்காரங்க வராங்க. அப்படிங்கிற விஷயத்துல அது வந்து அது ஒரு வேடிக்கையாக தான் அதுக்கு தெரியும். இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேடிக்கையான உண்மையாக இந்த கல்வி திருவிழாவோட நோக்கம் வந்து அந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் போயிட்டு. ஆனால் 2 பேர் பேசும்போது, கல்வியை பற்றி பேசும்போது நிச்சயமா சின்ன சின்ன மாற்றங்களாவது அவங்களுக்கு ஏற்படும். நம்ம வந்து குழந்தைகளை நம்ம பார்க்குறவங்க, நீங்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அந்த குழந்தை ஸ்டேஜ்ல இருந்து கடைசியா அவங்க பெரிய ஆள் வர்ற வரைக்கும் என்ன செய்யறீங்க, பெரியவர்கள் குழந்தை பருவத்துல ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்கள வந்து நல்லா என்ன சொல்றது என்கரேஜ் பண்றீங்க. இப்போ ஒரு குழந்தை, எந்த குழந்தை நீங்க வந்து ஒரு மற்ற உங்க குழந்தை பாக்குறீங்களா, சரியா அடுத்த குழந்தைங்க பாக்குறீங்க, என்ன கேட்கறீங்க, நீ பின்னாடி வந்து பெரிய எப்படி யாராக விரும்புறீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி கேள்விகளை வந்து சிறு குழந்தையிலே வந்து நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. ஆனா அவங்க வளர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு இதாக படிப்படியா வளரும் போது நீங்க வந்து அவங்க கிட்ட பொருளாதார சுமையை வந்து நீங்க அவங்ககிட்ட காமிக்கிறீங்க. அதனாலதான் அவங்க வந்து கல்வியில வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட அந்த லட்சியங்களை வந்து அவங்க வந்து அடைய முடியாம போயிடும். இப்ப நீங்க வந்து குழந்தைங்கள ஒரு 5 வயசுல 6 வயசுல அவங்களுக்கு எப்படி நீங்க உன்னோட வாழ்க்கையில என்ன லட்சியம் அப்படின்னு கேட்கறீங்களோ, அதே லட்சியத்தை அவன் அடையிறதுக்கு வந்து அந்த குழந்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு லெவல்லையும் வந்து நீங்க வந்து அவங்கள ஊக்கப்படுத்திட்டே இருக்கணும். அந்த ஸ்டார்டிங் லெவலில் இருக்க அந்த ஊக்கப்படுத்துறது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 10வது 12வது வரும்போது என்ன பண்றீங்கன்னா, இந்த பொருளாதார சுமை வந்து அவங்க மேல வைக்கிறீங்க. அந்த பொருளாதார சுமைக்கு நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கும் போகணும், காலேஜுக்கும் போகணும், அதே சமயம் வீட்டுக்கு தேவையான வேலைகளை செய்யணும், வீட்டுக்கு தேவையான பொருளாதார விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த குழந்தை மேல நீங்க இது பண்ணுவீங்க. குழந்தையப்ப இருக்கிறப்ப நீ வந்து பெரிய ஆளாக, நீ நினைச்ச மாதிரியே பெரிய ஆளாக சொல்லுவீங்க. ஆனா அவன் வந்து 10, 12 அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
ஸோ அவங்க அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த பொருளாதார விஷயங்கள் நமக்கு அவங்களையும் வேலைக்கு போவாங்க சொல்லுவோம். அப்போ அந்த வேலைக்கு அவங்களையும் போகும், அவங்களோட மனநிலை மாறும். இப்போ வந்து நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க, அப்போ என்னோட லட்சியத்தை அடையாட்டி பரவாயில்ல, ஆனா பெற்றோர் வந்து கஷ்டப்படக்கூடாது. அப்ப என்ன பண்றான், 10வது 12வது காலேஜ் போறப்ப நான் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் மாறலையே. அவரோட லட்சியம் அவங்க அப்பா சொல்லி அவங்க உறவினர்கள் சொல்லி அந்த லட்சியத்தை மறந்துட்டு அவன் வந்து பெற்றோருக்கு வந்து அந்த பொருளாதார விஷயங்களை சரிசமமா பகிர்ந்துக்கிறதுக்காக என்ன பண்றான், அவனுடைய லட்சியத்தை விடுறான். அவனுடைய ஏதாவது ஒரு வேலை அந்த மாதிரிதான் மனநிலை போகும். ஏதாவது வேலை கிடைச்சா போதும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க நம்ம சமுதாயத்தில் படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு 10 12 இப்ப ஆண்கள்னா ஒரு டிகிரி வரைக்கும் ஓகே, அதே மாதிரி பெண்கள்லாம் ஒரு 10 வரைக்கும் போதும், அதுக்கப்புறம் கூடாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து நம்ம இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் வந்து நீங்க பொருளாதார விஷயங்களும் அந்த உங்களுடைய பிள்ளைகளை வந்து பிரிக்கவே கூடாது. நீங்க வேலைக்கு போகணும், நீங்க வந்து படிக்கிறப்பே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் அவங்க வந்து மனநிலை வந்து இதாக்குங்க. ஏன் நகரத்துல வந்து மாணவர்கள் வந்து நிறைய சாதனை பண்றாங்க, ஏன்னா அவங்க குழந்தை பருவத்துல எப்படி அவங்க லட்சியத்தை சொல்லி அவங்களோட ஆசையை அந்த குழந்தை மேல தூண்டிடுறாங்களோ அதே மாதிரி அவன் 10 12 காலேஜ் அந்த மாதிரி போகும்போது அதே ஆசை வந்து அதே லட்சியம் வந்து அவன் வச்சிருக்கான். அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய சுற்றி இருக்கிற அந்த உறவினர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியான சூழல் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி சூழல் வந்து இங்க வந்து நம்ம மிஸ் ஆகுது. நம்ம கிராமத்துல அந்த பொருளாதார பிரச்சனை என்ன ஆகுது, இங்க மிஸ் ஆகுது. அதனாலதான் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பொருளாதார விஷயத்தை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. நாங்கெல்லாம் பொருளாதார விஷயத்தை நாங்க பார்த்தோம்னா அப்பா அம்மாவுக்கு நாங்க அந்த பொருளாதார விஷயம் நாங்க பண்ணணும் அப்படின்னு நாங்க நேரம் வேலை செய்ய ஆகியவே முடியாது. நாங்க அதையும் தாண்டி வந்தோம். ஏன்னா கல்வி அப்படிங்கிற விஷயம் பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்டது. நீங்க எப்படி வேணாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்க அடுத்தவங்ககிட்ட புத்தகங்களை கடன் வாங்கி கூட படிச்சு என்ன பண்ணலாம், நீங்க வந்து உங்க லட்சியத்தை வந்து அடையலாம். அவங்க லட்சியத்தை வந்து அடையிறதுக்கு நீங்க பெற்றோராகி நீங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கணும். அவங்க சின்ன வயசுல எப்படி ஆசைப்படணும் அதே மாதிரி பெரிய வர வரைக்கும் நீங்க பண்ணணும். நீங்க எத்தனை பேர் வந்து நீங்க ஸ்கூலுக்கு போய் எப்படி பையன் படிக்கிறான், எப்படி பொண்ணு படிக்கிற அப்படிங்கிறத நீங்க போய் பாக்குறீங்க? எத்தனை பேருக்கு வந்து காலேஜ் பெற்றோர்கள் வந்து போய் காலேஜில் போய் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெற்றோர்கள் மீட்டிங், பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங்ல எத்தனை பேர் போய் நம்ம வந்து அட்டன் பண்றோம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கல்வி விஷயங்கள் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கல்வி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கல்வி வேலை வாய்ப்பு கொடுக்கும். கல்வி வந்து பொருளாதாரத்தை மேம்படும், கல்வி வந்து வாழ்க்கை தரத்தை மேம்படும். நம்ம ஒரு லெவல்ல இருந்து ஒரு 10 வருஷமா கடந்த 10 வருஷமா நம்ம எந்த நிலைமையில இருந்தோமோ இப்பயும் அதே நிலைமையில இருந்தோம். கண்டிப்பா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்த 10 வருஷம் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசம் வந்து கல்வி மூலமா தான் வரணும். அப்படி வந்ததுனால நம்ம வந்து உண்மையா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற அந்த ஒரு எதிர்மறையான விஷயங்கள் மற்ற சமுதாயம் நம்ம சமுதாயத்தில் எதிர்மறையான விஷயங்கள் வந்து மாறணும். அது எப்படின்னா இந்த கல்வி மாற்றம் தான். வாழ்க்கை தரம் வந்து மாற்றம் எப்படி வரும்னா அந்த கல்வி மாற்றம்னால தான் வரும். ஆக கல்விக்கும் வேலைக்கும் வந்து எப்பயுமே பெற்றோர்களோ அந்த சொந்தக்காரங்களோ எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து தடையா இருக்கவே கூடாது. கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் வந்து எங்க படிக்க ஆசைப்படுறாங்க அவங்களோட அனுப்பணும். அல்லது அதுக்கு அந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய பெரிய அதிக செலவாகும் அப்படின்னா எப்படி வந்து அதுக்கு யாரெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல தரமான கல்வியை ரொம்ப குறைந்த செலவுல கொடுக்கக்கூடிய பல நிறுவனங்களை வந்து எங்க நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த நம்ம பாடி இறக்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வழிநடக்கும். ஆக கல்விக்காகவும் இதுவும் வேலைக்காகவும் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பையன்களை வந்து அனுமதிங்க. அவங்க ஆசைப்படுற அந்த கல்வியை வந்து கொடுங்க. இப்ப எங்களோட வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா கல்விக்கும் வேலை வாய்ப்பும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் நிறைய பொருளாதார கஷ்டமும் சரி, சமுதாய ரீதியான கஷ்டங்களும் சரி, நாங்கள் வந்து அதிக அளவில் வந்து கஷ்டப்படுறோம். நான் என்னை பற்றி அந்த ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, இங்க வந்து காலேஜ் ஸ்கூல் வரைக்கும் சிக்காமணியில் படிச்சேன். சிக்காமணி சொல்லி மதுரை மாவட்டத்தில். அதுக்கடுத்து எம்ஏ வந்து காந்திகிராமில். எம்பில் அப்படிங்கிற ஒரு படிப்புக்கு வந்து அம்பேத்கர் பிறந்த ஊர்ல மத்திய பிரதேசத்தில் போய் வந்து அவர் நினைவா உருவாக்குன தேசிய அளவிலான ஒரு யூனிவர்சிட்டியில போய் நான் படிச்சுட்டு வந்தேன். அவர் பிறந்த ஊர்ல
அவர் பிறந்த ஊர்ல போய் அந்த டிகிரி படிக்கிறதுக்காக நான் அங்க போய் கால் பண்ணதான் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவர் பிறந்த ஊர்ல போய் படிச்சுட்டு ஒரு வருஷம் படிப்பு முடிச்சு என்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு அங்க வந்து அங்க போய் ரீச் ஆகுற வரைக்கும் அந்த இடத்த அடையிற வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்கள் பயங்கரமா இருக்கும். அவங்க மொழி வந்து வித்தியாசமா இருக்கும். அங்க வந்து ஹிந்தி, இங்க இருந்து நான் அங்க இருந்து டிராவல் பண்றதுக்கு அங்க போய் மக்களை பாக்குறது எல்லாத்தையும் இது பண்றது அவ்வளவு சிரமம். ஆனா அங்க போய் ஒரு 6 மாசத்துல எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன். மீது இருக்கிற 6 மாசம் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்க திரும்பி வரும்போது எனக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. எனக்கும் மற்ற விஷயங்களுக்கு இதை பார்க்குறது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் என்னால வேற வெளியே எங்கேயும் போக முடியும், எந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எனக்கு அறிவிச்சு. அதே விஷயம் அதே தன்னம்பிக்கை வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு வரணும். நீங்க வந்து அந்த பையன் வந்து எங்க படிக்க வைக்கணும், நீங்க வந்து பொருளாதாரம் அதிக பணம் செலவாகணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து ஒரு சில நிறுவனங்கள் தான், ஒரு சில ஸ்கூலு, ஒரு சில காலேஜ் அந்த மாதிரி வந்து அதிகமாக வாங்குவாங்க. ஆனா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதிக உயர்கல்வி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து நிறைய இருக்கு, நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய இருக்கு. நீங்க 10-12 வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சலுகைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த சலுகைகள் வந்து இது பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க வந்து அவங்க ஊக்கப்படுத்தணும், உங்களோட குழந்தைங்க வந்து ஊக்கப்படுத்தணும். ஒரு புள்ளி சொல்லுவாங்க, புள்ளி விவரம் இந்தியாவிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே காலேஜுக்கு அப்புறம் வந்து படிக்கக்கூடியவங்க, ஆராய்ச்சியில படிக்கக்கூடியவங்க வந்து 2% தானா. 100 பேர் காலேஜ் வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேர் தான் வந்து ஆராய்ச்சிக்கு போறாங்க. இப்போ அதையும் தானே அந்த 2% தான் நாங்கள் எல்லாம் இருக்கும். இந்த 2% நாங்க எங்க பாரி அறக்கட்டளையுடைய இயக்குனர் பாஸ்கர் எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய இப்போ எங்களோட வந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்கள், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த 2% இருக்கோம். ஆக அந்த உயர்கல்விக்கு வந்து நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாலும் முக்கியத்துவம் கொடுத்தாலே நாம வந்து பார்த்துக்கிற போராட்டம் தெரியும். அதை பார்த்துட்டு நம்ம கல்விக்கான அங்கீகாரம் கிடைக்கும், கல்விக்கான அந்த தொழில் அந்த ஒரு நம்ம வேலை வாய்ப்பு கூட அதிக அளவில் அந்த ஹை ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஹை ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ், IAS IPS அப்படிங்கிற விஷயத்த அந்த மாதிரியான வேலைகள்லாம் எப்படி நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இந்த மோட்டிவேஷன் இங்க வந்து நீங்க உயர்கல்விக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தாலும், பெற்றோர்கள் உயர்கல்விக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து தயார்படுத்த முடியும். IAS IPS ஏன் இந்தியாவோட சட்டத்தையே அந்த நிர்ணயிச்சது, ஒட்டுமொத்த இந்தியாவை நிர்ணயிச்சது அம்பேத்கர். ஏன் நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு உயர்கல்வி, ஒரு ஆராய்ச்சி கல்வி கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த கிராமம் நிச்சயமா ஒரு மாதிரியான கிராமமா வரும், ஒரு வளர்ச்சிக்கான மாதிரியான கிராமமா வரும். அப்புறம் ஒரு 2 வேண்டுகோள் மட்டும் இப்போ வந்து உண்மையிலே பார்க்கும்போது 3ஆம் வருஷத்துல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த கல்வி திருவிழாவில் வந்து 3ஆம் வருஷத்துல நிறைய மாற்றங்கள் நான் பார்க்கிறேன். உண்மையிலே கடந்த 2 வருஷங்கள இந்த அறக்கட்டளை அங்கீகாரம் பெற்ற 3ஆம் வருஷத்துல ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு வேலை வந்து உண்மையிலே என்ன வருத்தப்படுறேன். நான் 3ஆம் வருஷம் அங்கே வந்துருக்கேன். 2 வருஷம் மன நிறைவா இருந்துச்சு. அந்த 3ஆம் வருஷம் வந்து ஒரு சின்ன குறை இன்னும் எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஏன் வந்து இந்த 3 வருஷம் நம்ம வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கும். இந்த பாரி அறக்கட்டளைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனா இன்னும் இந்த நூலகம், லைப்ரரி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் நம்ம வந்து போகவே இல்லை. உண்மையிலே அதுக்காக நான் உண்மையிலே அந்த சின்ன மாணவர்களுக்கு உண்மையிலே அந்த லைப்ரரி அப்படிங்கிற விஷயம் அது இருந்ததுன்னா நம்முடைய மாணவர்கள் வந்து விளையாடு நேரத்தை தவிர நூலகத்துல போய் அந்த அவங்களுக்குரிய கல்விகளை, புது அறிவுகளை மேம்படுத்திக்குவாங்க. அவங்க கல்வி சார் என்ன படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அவங்க வந்து அந்த நூலகத்திலிருந்து பேசிடுவாங்க. ஆக இந்த நூலகம் அமைப்பதற்கு நம்ம கிராமத்தை ஊராட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம அறக்கட்டளை மூலமாகவும் குறிப்பா பெரியவர்கள் எல்லாருமே வந்து முயற்சி எடுத்தாலும் இந்த நூலகம் அப்படிங்கிறது வந்து சாத்தியமாகும். இது உண்மையிலே எல்லாரும் வந்து எனக்கு ஒரு இது கொடுக்கலாமா, ஒரு ப்ராமிஸ் கொடுக்கலாமா, அடுத்த வருஷம் வந்து எப்படி நூலகத்துக்கு வந்து நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கொடுக்கலாமா, ப்ராமிஸ் பண்ணலாமா? நூலகத்துக்கு வந்து வாக்கு கொடுப்பீங்களா? நூலகம் அமைக்கிறதுக்கு எல்லாரும் வாக்கு கொடுப்பீங்களா? உங்களோட சப்போர்ட் இருக்கா? இன்னும் குரல் வந்து கம்மியா தானே கேட்குது. உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு இருக்கா? நூலகம் வந்து கோயில் இருக்கோ இல்லையோ, நூலகம் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து கோயிலுக்காக நிறைய செலவு பண்றோம், வருஷம் திருவிழா கொண்டாடுறோம். ஆனா நூலகத்தை அமைக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம
நம்மளோட உதவி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். விளையாடுறத நம்ம குழந்தை விளையாடுறத தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம், விளையாடுன்னு சொல்லி. நூலகம் இருந்துச்சுன்னா நூலகத்தை போய் படிக்கல. அப்ப ஏன் படிக்கிற நம்ம திட்டுவோமா? திட்டமாட்டோம். அப்போ நீங்க வந்து கண்டிப்பா நூலகம் அப்படி அமைக்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் எடுத்துக்கலாம். சரி, அடுத்த திருவிழாவுக்கு நான் கண்டிப்பா வருவேன். இந்த கல்வி திருவிழாவுக்கும் அடுத்த திருவிழாவுக்கு நான் கண்டிப்பா வருவேன். அவர் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாடியும் சரி கண்டிப்பா வருவேன். சரிங்களா? இந்த பாதை அறக்கட்டளையோட கண்டிப்பா ஒரு ஆலோசகரா எப்பயுமே இதோட நோக்கம் முழுமை அடையிற வரைக்கும் கண்டிப்பா தொடர்ந்து வந்துட்டே இருப்பேன். ஆனா அதுக்கிடையில இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நீங்க வந்து நூலகத்தை இங்க அமைக்கிறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிங்களா? வாய்ப்பளித்த பாதை அறக்கட்டளை நிர்வாகிக்கு பாபா சைக்கிள் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். திருப்பதியை பொறுத்தவும் மிகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்த முனைவர் குமேந்திரன் அவர்களுக்கு பாதை அறக்கட்டளை சார்பாகவும் பாபா சாஹிப் நண்பர்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சாதனை விருதுகள் தொகுத்து வாழ்ந்ததற்காக திரு டாக்டர் வாசன் அவர்களை மேடை அழைக்கின்றோம். மறுபடியும் வர நினைக்காதீங்க. மேடையில் ஏறக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் ஒரு சில காரணத்தால் ஏற வேண்டிய சூழ்நிலை, அது பின்னாடி உங்களுக்கு தெரியும். இப்பொழுது சாதனை விருது, அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம குழந்தைகளுக்கு தான் வந்து புத்தகம் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஆண்டு ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது இருக்கு. நமக்குள்ள திறமை வந்து நம்மளுக்கே தெரியாது. இந்த கவரி மாலை ஏதோ கவரி மாலை சொல்லுவாங்க, அதுக்குள்ளே தான் நிறைய நல்ல நறுமணம் வரும். ஆனால் அதுக்கே தெரியாது. அது மாதிரி நம்மளுக்குள்ளே இல்லை திறமை, நம்மளுக்குள்ளே தான் பிள்ளைகள்லாம் அழகாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது தெரியாது. என்ன காரணம்னா அதுக்காக கண்டுபிடிப்புன்றது நம்மளோட கம்மியாக இருக்கு. அந்த ஒரு எண்ணத்தை எடுத்து நாங்கள் வந்து இந்த வருடம் 8 பேருக்கு வந்து சாதனை விருது கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த